வாங்குங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மழையை பற்றித்தாங்க. இந்த மழை 24 மணி நேரம் விடாமல் இப்படியே பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. வெறிக்கவும் மடக்கி நிற்கவும் மடக்கி இப்படி தான் இன்னும் 4-5 மாதத்துக்கு இருக்குமா பார்த்துக்குங்க. மழை வெறிக்கவே இல்லை. இந்த மழையில் ஹஸ்பண்ட் எப்படி வேலைக்கு போகிறாங்க, பிறகு பிள்ளைங்களை நான் எப்படி ஸ்கூல் கொண்டு ஏற்றி விட போகிறேன், எப்படி வீட்டு ரொட்டீனெல்லாம் போகுது, அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க இது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். ரெயின் கோட்டு என்ன பாக்கி எதுக்கு மழைக்கல நனையாம இருக்குக்கா? ஒரே மழை, அதனால போன நனையாம இருக்காண்டி மிஷின் வீட்டில் இருக்குது. அந்த கவர் விட்ட மிஷினு இந்த பண்டெல்லாம் போட்டு வியாபாரம் பார்த்தோம். அதனால் அப்போ வாங்கின மிஷினு அது வந்து இந்த டைம் அப்படி கவர் எதுவும் ஒருத்தருக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. மழை ஒரே மழை தான் சொல்லிட்டாங்க. 4 நாளைக்கு இன்னும் மழை சீசன் 5-6 மாதத்துக்கு மழை சீசன் தான். இதனால் இப்போ 4 நாளைக்கு ரொம்ப மழை இருக்குன்ட்டாங்க. மழையில் அதனால் போகணும் நனையப்படாதுன்ட்டு கவர் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சாச்சு. போனேன் லைனில் போகல, மழைக்கில் நனையக்கூடாதுன்ட்டு. இப்படியே மழைக்கில் தான் நான் வண்டியில் தான் போகிறாங்க. பைக்கு நிற்கி பைக்கில் போனால் கதவை போயிடாது. ஏன்னா நம்ம பேக்கில் துணி எல்லாம் நனைஞ்சு போயிடும். அதனால் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் காருக்கு முன்னாடி பைக்கில் தான் போவாங்க. அப்புறம் பேக்கையும் ஒரு கவர் வச்சு மூடி அதை சேஃப்டி பண்ணி அவங்களும் ரெயின் கோட் போட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ கார் தான் நம்ம நல்லா ரிப்பேர் எல்லாம் பார்த்து சரியாகி வச்சுட்டு காரில் பழசெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கும் கவர் போட்டிருக்காங்க, அப்படியும் எடுத்துக்கலாம். பாத்திரமும் உள்ள கிடக்கா, பாத்திரம் துணி எல்லாமே ஒரு போல கொண்டு போகிறது கிளம்பிட்டாங்க. சரி காலைல அவர்த்து 7 மணிக்கே போங்க. இன்றைக்கி மழைங்கனால கொஞ்சம் டயட்டு, சாப்பாடு ரெடி பண்ணி கொஞ்சம் டயட்டு. நம்ம சாயங்காலம் ஆயிரம் வரேன். நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பணும். பிள்ளைய ஸ்கூலுக்கு தேவையான பேக்கில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டா டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். இது என்ன சிரட்டையில் செடினா கேந்தி செடி. கேந்தி செடி வந்து இங்கே வந்து என்னத்தின காட்டி பரிசுர தினம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சுற்றுச்சூழல் தினம்னு சொல்லுவாங்களா, ஜூன் 5. அதனால் அதுக்கு ஸ்கூலில் வந்து செடி கொண்டு வர சொல்லிட்டுருக்காங்க. ஆளுக்கு ஒரு செடி இப்படி மண் சிரட்டையில் நினச்சி அதில் செடி வச்சுருக்கு. நம்ம அதை கவர் போட்டு கொடுத்து விடணும். அதுபோக எதுவும் விதை இருந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். விதையும் குறைய எடுத்து வச்சுருக்கு. கீரை விதை, வெள்ளரிக்காய் விதைன்னு அதையும் கொடுத்து விடணும் ஸ்கூலுக்கு. டயம் கரெக்டாக 8:15 தான். காமன் நேரம் கூட வச்சுருக்கு. 8 மணி ஆகுது. ஆர்த்திக்கு ஃபோட்டோ இருக்குது. இனிமேல் தான் ஸ்கூலுக்கு கிளப்பணும். இங்கே பார்த்தா மேடம் பல்லு தைச்சிட்டு படுத்து கிடக்காங்க. இனிமேல் தான் குளிச்சு வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து கிளப்பணும். இப்படி பார்த்தீங்கன்னா விறகுடுப்பில் சாப்பாடெல்லாம் பொங்கிட்டே வடிச்சிட்டேன். சாப்பாடெல்லாம் பொடிச்சு வடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சோறு பொங்கியாச்சு. பிறகு இது வந்து பிள்ளைங்க குளிக்கிறது வெண்ணி இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. காலையில் 5:30 மழை தொடங்கிடுது. 5:30 முடிச்சுட்டு அதுக்கு முன்னே இப்படியே மழை பெஞ்சிருக்கு. ஊற்றின்னு தான் கிடக்கு. இப்படி மழை விடவும் மாட்டேங்குது. அதனால் விறகுடுப்பில் பிள்ளைகளுக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி, இது வந்து குடிக்கிறதுக்கு வெண்ணி எல்லாம் போட்டு வச்சாச்சு. நம்ம கிணத்து தண்ணிங்கனால அதனால் குடிக்கிறதுக்கு தண்ணி எப்போவுமே போட்டு வச்சுருவோம். ஒரு பானைக்கு, பெரிய பானைக்கு இருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட வேணும்னுட்டு நம்ம குடிக்க வேணும்ட்டு குளிக்கிறதுக்கு வெண்ணி ஹீட் ஆகிட்டு நம்ம குளிக்க சொல்லணும். லைட்டாக அதனால் தீயை குறைச்சாச்சு. நம்ம அவ்வளோதான். இல்லை வேலையும் சோறு விறகுடுப்பில் முடிஞ்சிச்சு. அப்படியே வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு சோறு வாய் வருது. இப்போ தான் வடித்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு வடிச்சிட்டு இதுவும் விறகுடுப்பு தான் மூங்கினேன். சாப்பாடு கொண்டு போகிறாங்க. பிறகு வீட்டில் எப்போ மாங்காய் ஊறுகாய் அன்றைக்கி நிறையா போட்டு வைப்பேன். என்ன ஊறுகாய் இருந்தாலும் மாங்காய் ஊறுகாய் 2 கொண்டு போயிருக்காங்க குறையா. பிறகு இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, வெண்டைக்காய் புளிக்கறி தான் வச்சுருக்கு. வெண்டைக்காய் புளிக்கறியும் மாங்காய் ஊறுகாய் சாப்பாடு தான் கொண்டு போயிருக்காங்க. வேறு ஒன்றும் இன்றைக்கி வைக்கலை. பாத்திரம் வேறு வளம் கிடக்குன்னு கழுவணும். தோசைக்கு வேறு குறையா போட்டேன். அது வேறு தொலி விழுது வேறு தொலி எடுத்து நம்ம அரைக்கணும். ஸ்கூல் பஸ் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. மழை தூத்திக்கிட்டே தான் கிடக்கு. அதனால் குடையும் பிடிச்சிக்கிட்டு வந்தாச்சு. நான் ஒரு குடை வச்சுருக்கேன். அம்மாவும் கார்த்திக் ஒரு குடை வச்சுருக்காங்க. கார்த்திக் கையில் சிரட்டையில் அந்த செடி கட்டிக்காந்தி செடி இருக்குது. ஸ்கூலில் இன்றைக்கி பரிசுர தினத்துக்கு செடி வச்சுருக்கோம். அம்முக்குட்டி வந்து பேக்கில் இருக்குது. அவளுக்குள்ள செடி. இது கார்த்திக்குள்ள செடி. ஒரு ஆள் பேக்கு என் கையில் இருக்குது.
மழை தூத்திக்கிட்டே தான் இருக்கு. எடா கொடைக்கல நில்லு. பார்த்தீங்களா ரோட்டில் எல்லாம் கொடை, ரெயின் கோட்டு எல்லாம். மழை தூத்திக்கிட்டும் பெஞ்சிக்கிட்டும் திடீர்னு மழை பெருசாக வரும், திடீர்னு சின்ன அப்படியே தூத்திக்கிட்டே கிடக்கும். நம்ம எப்போ திடீர்னு வரும் சொல்ல முடியாது. மழை இங்கே இருந்தால் ஸ்கூல் பஸ் வரும். நம்ம வீடு இந்த புதரெல்லாம் இருக்குது, அந்த புதருக்குள்ளே நடந்து போனால் தான் அவங்க வீடு. அதுக்குள்ள தான் நடந்து வந்தேன் கொஞ்சம். இப்போ மழை டைம்ங்கிறனால எல்லாம் 1 மாதம் 2 மாதம் அப்படி வரலையா, ஃபுல்லாக புல் போச்ச காடு எல்லாம் ஃபுல்லாக அதே மாதிரிக்கு புல்லுவலாக முளைச்சி காடாக கிடக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயில் டைம்ங்கிறனால எல்லாம் காஞ்சி போய் கொஞ்சம் கிடந்துச்சு. இப்போ ஃபுல்லாக காடாகிடுது. டியூஷன் டீச்சரா எங்கே? டியூஷன் டீச்சர் வண்டி வருதான். லைட்டை விட ஆஃப் பண்ணலை. மணி கிட்டத்தட்ட 9:30 ஆகிட்டு. இப்போ 9:30க்கு ஸ்கூல் பஸ் வரும். தெரு லைட்டை ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸ்கூல் பஸ் இப்போ வர்ற டைம் தான். இங்கேருந்து வரும். நம்ம கொஞ்சம் அங்கே தூரம் போய் நடந்து போனாலும் பரவாயில்ல. இது நம்ம இங்கே நிற்கும். எங்கே பிடி பஸ் ஏற்றி விடாமன்னா கொடைய பிடி வெயில் பிடி இருக்குது. எதுக்குடி பேக்கப் தூக்க முடியல, வெயிட் ஆகுன்ட்டு கீழே வச்சுட்டேன். கொடையை பிடிச்சிட்டு தான் வந்தாச்சு. ஃபுல்லாக மழை தூத்தல். கார்த்திக் சளி லைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் போகலை. நான் அதுக்கடுத்து நான் போய்க்கிடுவேன். நான் ரொம்ப எதுவும் இருந்துச்சுன்னா டீச்சருக்கு சொல்லி அப்பா கூட வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சளி இருக்குது, கொஞ்சம் கண்ணும் லைட்டாக ஜவந்த மாதிரி மருந்து ஊற்றிட்டு இருக்கு. என்னடா? ஆமாம். இங்கே ஒரு மேடம் கொடையை பிடிக்க சொன்னால் கொடையை பிடிக்காம அது விளாண்டுக்கிட்டு நிற்கி யாரையும். ஸ்கூலில் பசி ஏற்றிவிட தண்ணி மழை இருக்கனால இன்னொரு ரெயின் கோட் ஒன்று வாங்கணும். எப்படினாலும் ரெயின் கோட்டு வாங்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த கொடையும் பிடிச்சிக்கணுன்னு எப்படின்னா எதுவும் நனைஞ்சிடும். மழை எப்படின்னா இப்போ லைட்டாக இருக்குது. திடீர்னு எப்போ பெரிய மழையாக வரும்னு சொல்லவே முடியாது. திடீர்னு பெரிய மழையாக வந்துடும். அதனால் ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கணும். இருக்குது வருஷத்துக்கு ஒன்று வாங்குது. ஏன்னா பிள்ளைய ஹைட்டு வச்சுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கா. அதனால் ரெயின் கோட்டு சின்னதாக போயிடுது, ஆள் வளர்ந்துருது. ரெயின் கோட்டு 2 தூரம் தான் போட்டுருக்கு. தூரம் போடல, வேறு யாருக்காவது கொடுக்கணும். வீட்டிலே 2 கிடக்கு. அது காணாதுல்ல. அதனால் இப்போ வேறு ரெயின் கோட்டு புதுசு வாங்கணும். வாங்கினான்னு எப்படினாலும் ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு மழையாக தான் இருக்கும். இப்படியே தான் இங்கணும். அதனால் ரெயின் கோட்டு வாங்கி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுதப்பா தான் இப்படி வெயில் டயத்தில் கொஞ்சம் புல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மழை பெய்ததுனால இப்போ 2 மாதம் வரை ஸ்கூல் லீவ் விட்டாங்களா. அப்போ வரல முடி நடந்து. அதனால் காடாயிட்டு ஃபுல்லாக புல் போச்சு. அதுவும் ஆகி காடாயிடுது. மழை வேறு. தண்ணியை பாரு, கால்வாயில் தண்ணி இதுக்கு தான் போண்டியிருக்கு. மேலே பாதை கால்வாய் பாதை இருக்குது. அதில் ஃபுல்லாக இருக்குது. அதை க்ளீன் பண்ண போகலாம். ஃபுல்லாக காடு. அங்கே பில்டிங் இருக்கா, அதுக்கு அங்குடி அடுத்த பில்டிங் தான் வீடு. முள்ளுச்செடி எல்லா செடியும் நிற்கி. சக்கையை பாருங்க. சக்கை எல்லாம் மலையிலெல்லாம் வேஸ்ட்டாக அழிஞ்சி எல்லாம் கீழே சப்பளை தலைப்பலான்னு கிடக்கு. எடுக்காமல் 1-2 பிடுங்காமல் அப்படியே மலைக்குள்ள அழிஞ்சு போய் கிடக்கு. மலைக்குள்ள விழுந்து கிடக்கு. காடெல்லாம் புதறு. அது மழை இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை கேட்டனால கொஞ்சம் நடந்து போக கஷ்டமாக இருக்குது. ஈரமாகவும் என்ன கிடக்குன்னு பயமாக இருக்குது. ஒரு வழியாக புழுவில் கடந்து வெளில வந்தாச்சு. ஃபுல்லாக இது ரப்பர் தோட்டம். ரப்பர் சட்டை வச்சுருக்காங்களா. இது மழை டைம்னால ரப்பர் வெட்டி விட மாட்டாங்க.
நடந்து வந்த பார்த்தா அந்த அக்கா உள்ள காடு போகிற அந்த ரோட்டில் கொண்டு விட்டு வந்தாச்சு. வீடு நான்தாச்சா, வீடு அப்படி பழசு வேஸ்ட்டு பைக்கெல்லாம் நிற்கி, இல்லையே சைக்கிள் நிற்கி. வீட்டுக்கு அவங்க வேலையை போயிட்டாங்க, அதனால் கதவை சாத்தி போட்டு தான் போனேன்.